ஸ்தோத்திரம். நேசிக்கிறீர்கள் நல்ல தகப்பனே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, எங்களை தாழ்த்தியுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற தமிழர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க பலப்படுத்துங்க. நான் அணைத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுவோம். மோசே சொல்கிறார், உன்னுடைய பிள்ளையை அணைத்து கொண்டு போவது போல இந்த ஜனங்களை நீ அணைத்து கொண்டு போய் என்று சொன்னீரேன். நான் இவர்களை பெற்றேனா என்று கேட்கின்றான். ஆனால் நீங்கள் சொல்வீங்க, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். ஒரு தாய் தன் பிள்ளையை ஆற்றுவதை விட மேலாக ஆற்றுகிற தேற்றுகிற தேவனை துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் இயேசுராஜா நீங்க ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுக்கிறோம். இந்த அருமையான எங்களுடைய இந்த சபையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். கேட்கின்ற எல்லாருக்கும் அந்த நேரத்திலே விடுதலை உண்டாகும். ஸ்தோத்திரப்பா, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். அடிமையை மறைத்து கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரம். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களை எல்லாரையுமே ஆண்டவர் தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றேன். நமக்கு யாரும் இல்லை என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் தாயை விட மேலானவர் இல்லையா? தாயை விட மேலானவர் தான். தாய் கூட சில சமயத்தில் என்ன செய்வாங்க, அடிச்சு நொடி தள்ளி விடுவாங்க, பேசிடுவாங்க. ஏசப்பா அப்படி இல்லாமலே உங்களை அணைத்து கொண்டு போயிடுறாரு. மோசே கேட்குறாரு, ஒரு பிள்ளையை நீ மாடுகளை சுமந்து கொண்டு போவது போல இந்த ஜனங்களை சுமந்து கொண்டு போய் என்று சொன்னீரே, நான் இவர்களை பெற்றேனா அப்படின்னு கேட்குறாரு. நானே இவங்களை பெற்றேன், அப்படியே சுமந்து கொண்டு போகிறதுக்கு அப்படின்னா அவ்வளோ கஷ்டம். ஆனால் இன்னைக்கு அன்றைக்கு 45 லட்சம் கிட்டவேன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் அப்படி தேடி ஓடி வருகிற நம்முடைய பிள்ளைகளை மாறுபோடு அணைக்கணும். உங்களை எல்லாரையும் அணைத்து கொண்டு இருக்கிறார். ஃபியர் நாட், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. விசேஷமா நாளைக்கு என்ன, அடுத்த வருஷம் என்ன, இன்னும் வயசாகும் போது என்ன, அதை மட்டும் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. சூப்பராக நம்முடைய முடிவு நீதிமானுடைய முடிவை போல நம்முடைய முடிவு இருக்கும். எந்த நோயிலையும் பேயிலையும் என்ன மெமரி லாஸ் ஆகி அப்படிலாம் நம்ம இருக்கவே மாட்டோம். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் தெளிவாக இருக்கும். எப்படி இருப்போம்? தெளிவாக இருக்கும். எங்கள் அப்பா வந்துட்டாங்க போகணும் அப்படி சொல்லக்கூடிய நாட்கள் தான் நமக்கு இருக்குமே ஒழிய எந்த மனுஷ கையில் என்ன செய்ய மாட்டாரு, விட்டு கொடுக்கவே மாட்டார் அவருடைய கிருபையினால. இப்போ நம்ம இன்னைக்கு மலை பிரசங்கத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கும் இந்த மலை பிரசங்கம் 5வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிப்போம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அருமையானவர்களே, துயரம் உள்ளவர்கள், மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க இன்னைக்கு துயரத்தில் இருக்கிறீங்களா? ஏசப்பா சொல்றேன், நீ பாக்கியவதி. நீங்க துயரமா இருக்க, எனக்கு பாடா இருக்கு, நான் இப்படி நினைக்கவே இல்லையே, அப்படி சிந்திக்கவே இல்லையே, ஏன்னா நான் பிறந்த பிறகு இப்படி ஒரு கஷ்டத்தெல்லாம் நான் சந்திப்பேன்னு நம்ம நினைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க. ஆனால் ஏசப்பா சொல்றாங்க, நீ பாக்கியவதி, நீனு பாக்கியவதி. நான் என்னுடைய வாழ்க்கையில துன்பங்கள் நிறைய சந்திச்சிருக்கேன். விசேஷமாக ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஐயா வீட்டில் அங்கே ஒரு நாள் நான் முத்தத்தை பெருக்கிக்கிட்டு இருந்தேன். முத்தை எப்படின்னா பெருக்கிட்டு திருப்பி காலால் இப்படி பானை மாதிரி போடுவேன். எப்படி நம்ம பெரிய வீடு அந்த காலத்தில் அப்படி தானே இருக்கும். இப்படி பெருக்கி இப்படி பானை மாதிரி போட்டுட்டு அப்புறம் தண்ணி தெளிச்சா எப்படி இருக்கும், அப்படியே பானை மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் பார்த்துக்கிறதுக்கு. அப்படிலாம் நம்ம பெரிய மண்ணாக கிடக்கும் நிறையா. ஒரு நாள் நான் பெருக்கிக்கிட்டு இருந்தேன். பெருக்கிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஐயா வந்துட்டாங்க. ஒரு நாளைக்கு ஐயா நான் பெருக்கினது பார்த்துட்டு இல்லை போல, அதனுடைய கிருபினால சொல்கிறேன். அப்போ எங்கள் ஐயா நான் பெருக்கிட்டு இருந்தேன் பார்த்துச்சு, என்ன விளக்குமாறு கையில் இருக்கும் அப்படின்னு வாங்கி விளக்குமாறு அப்பி கூட வீசிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் எங்கள் அம்மாட்ட கொண்டு கையை காட்டினாங்க. இல்லை கையை பாரு, விளக்குமாறு என்னைக்காவது தொட பார்த்தேன், நடக்கிறதே வேற அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில் கல்லீரி பள்ளத்தாக்கு வரும்போது நான் அதை தான் நினச்சேன்.
என்ன பெற்ற ஐயா என் கையில் விளக்குமாற எடுக்கக்கூடாதுன்னு நீ நினச்சிங்க. ஆனால் இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கிலே நான் நடந்து கொண்டு இருக்கேன். எங்கள் ஐயா பார்க்கலையே என்னைய, நான் இனிமே யார் ஐயான்னு கூப்பிடுவேன். இப்படிப்பட்ட ஒரு சங்கடமான சுச்சுவேஷனில் நான் வருவேன் நினைக்கலையே. நீங்கள் பார்க்கலையே ஐயா, ரட்சிக்கப்படலை. அப்போ ஆண்டவர் சபைக்கு அப்படின்னா எதுவுமே போனதில்லை. அப்படின்னா அப்படி அழும்போது ஆண்டவர் சொன்னார், என்னோட பேசினார், நீ என்னுடைய தாசு யசூரனே, நீ பயப்படாத, நீ என்னை ஈஸி அதை பாகால் என்று சொல்லாமல் ஈஸி என்று சொல்லுவாய். ஈஸினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பைபிளை பார்த்தா அது புருஷன் வந்துச்சு, இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தா மை ஹஸ்பண்டுன்னு வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ இப்போ நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, நான் நெருக்கப்படும் போது எப்படி சொல்லுவேன், மை ஹஸ்பண்ட் ஈஸி ஓசியாவில் இருக்கு. அருமையானது இது. துயரப்படும் போதெல்லாம் கர்த்தர் உங்களை அணைக்கிறார். யாரால நம்ம துயரப்படுமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்கிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்போ நீங்கள் துயரத்தின் நடுவில் போகும்போது பாக்கியவதியாக மாறுகிறீர்கள். முதல் கேட்டகரி. ரெண்டாவது, கர்த்தருடைய கை உங்களை அமற்றுகிறது, உங்களை தேற்றுகிறது. துயரப்படுகிறவர்களை அவர் முதுவை தடவி விடுவார், நிறைய தடவி விடுவார். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த துயரத்துக்கு பதிலாக நான் உனக்கு என்ன வச்சிருக்கேன், ஒரு பெரிய கிரீடம் வச்சிருக்கிறேன். நம்முடைய நம்பிக்கை அதுதான். நான் எங்கே இருப்பேன்னா ஒரு நாள் சிங்காசனத்தில் இருக்கிறேன், எனக்குன்னு ஒரு கிரீடம் இருக்குது. அந்த கிரீடத்தில் கற்கள், அழகான கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக நான் பரலோக ராஜ்யத்தில் இருப்பேன். அதனால் இந்த துயரம் எனக்கு பெருசு கிடையாது, இந்த துயரம் எனக்கு பெரிய ஒன்றுமே கிடையாது. நீ துயரத்திலே அமிழ்ந்து போய்விடாதீர்கள், துயரத்திலே ஆழ்ந்து போய்விடாதீர்கள். ஏனென்றால் அவர் சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். துயரப்படுகிற அனைவரும் பாக்கியவதிகள் தான், பாக்கியவான்கள் தான், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்த வசனம் நீங்கள் பாருங்க, இல்லை 5வது வசனத்தில், அதாவது ஏசாயா 30வது அதிகாரம் 18, 19, 20. பாக்கியவான். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் என்ன செய்வாரா, காத்திருப்பார். அப்போ நீங்க துயரத்தோட இருக்கும்போது உங்களுக்கு இறங்கும்படிக்கு கர்த்தர் காத்திருப்பார். அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நமக்கு இப்போ யாராவது வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், ஏன்னா நீங்கள் குளிச்சாதான் நான் குளிப்பேன், நீங்கள் வெளியே வந்தால் தான் நாங்கள் போவோம் அப்படின்னு இப்போ யாரும் நினைச்சிருக்குல்ல, சொல்கிறதில்ல. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு ஆளாக இருக்கோம், அவ்வளோதானே. ஆனால் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். இதில் சொல்கிறாரு, உனக்கு இறங்கும்படிக்கு கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனது உருகும்படிக்கு எழுந்திருப்பார். அப்படி எழுந்திருக்கிறார் உடனே. உங்களுடைய துயரம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த துயரத்துக்கு பதிலாக நான் உனக்கு ஆறுதல் செய்யும்படிக்கு எழுந்திருக்கிற ஆண்டவர். பிரச்சனை வரும்போது நேற்று ஐயா கேட்டாங்க சர்ச்சில், துயரம் வரும்போது, நோய் வரும்போது, கஷ்டம் வரும்போது எல்லாரும் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ யாரோ சொன்னாங்க, ஜெபம் பண்ணுவோன்ட்டு. ஜெபமாக உடனே பண்ணுவோம், மனசில் என்ன வந்துடும், பயம் வந்துடும். ஒரு பிளட்டுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டே எப்படி தான் இருப்போம், ஜெபம் பண்ண தோணாது. மனசுக்குள்ளே அடிக்கிற அடி எப்படி இருக்கும், பயமாக இருக்கும். ஒரு ஸ்கேனுக்கு படுத்திருக்கோம், ஒரு எக்ஸ்ரேக்கு படுத்திருக்கோம், ஆஃப்டர் ஆல் ஒரு இசிஜி சொல்லு, ஒரு இசிஜி எடுத்தால் கூட ஹார்ட் பீட் வேகமாக தான் இருக்கும். அப்போ கூட நம்ம என்ன செய்யணும், ஸ்மூத்தாக அப்படி அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா அது வேற ஒருபடியாக துடிச்சு, அதுக்கு வேற ஹார்ட் பீட் சரியில்லை என்ன அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் அமர்ந்திருப்பேன், உங்கள் மனதுருகும்படிக்கு காத்திருக்கிறார். உங்களுக்கு காத்திருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு இருக்கின்றார். நீ சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக நீங்கள் காத்திருக்கீங்களாப்பா? உங்களுக்கு அவர் என்னதான் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அடுத்த வசனம் என்னன்னா, கர்த்தர் நீதி செய்கிற தேவன். நமக்கு அவர் ஒரு நீதி செய்கிறார். யாருக்கு? காத்திருக்கிறவர்களுக்கு. நீங்கள் காத்திருந்தாதான் இந்த கர்த்தருடைய வல்லமையை ருசிக்க முடியும். இருதயத்துக்குள்ள அந்த அன்பை நீங்கள் அறியணும்னா
காத்திருக்க பழகு. அப்படியே சமூகத்தில் தனித்து, ஒருத்தர் சொன்னார், 1000 பேரோட ஆராதிச்சிருவாங்க 5 மணி நேரம்னாலும், ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தனித்து 1/2 மணி நேரம் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டம். 1000 பேர் கூட 5 மணி நேரம்னாலும் நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க, பாடி துதிச்சு ஆராய்ச்சிருக்கீங்க. ஆனால் தனித்து 1 மணி நேரம், ஆஃப்டர் ஆல் ஒரு 1/2 மணி நேரம் கூட உங்களால் என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. ஜெபிக்கிறதுக்கு எத்தனையோ தடைகள் வந்துடும். அதிகமான எண்ணிக்கை நான் ஒரு புக்கில் படித்தேன். என்ன அப்படின்னா, அதிகமாக வேதம் வாசிக்கிறவர்கள் அவங்களோட கர்த்தர் பேசுவார். அவங்களுக்கு ஜெபிக்க முடியுமா? எவ்வளவு அதிகமாக வேதத்தை வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஜெபிக்கவும் முடியும். நீங்கள் வேதம் வாசிக்கவே இருந்துட்டு நீ ஜெபம் பண்ண முடியாது. ஜெபம் ஒன்று தான் தேவனையும் நம்மையும் இணைக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீ ஜெபிக்கும் போது புதுசாக நிறையா காரியங்கள் வரும். இதுக்கு ஜெபிக்கலாம், அதுக்கு ஜெபிக்கலாம், இப்படி ஜெபிக்கலாம், அப்படி ஜெபிக்கலாம், இதை குறித்து ஜெபிக்கலாம்னு கருத்து சில காரியங்களை கற்றுத் தருவார். அப்படி நம்மளை பிரசன்னத்துக்குள்ள கொண்டு போவார். அவரோடு பேசுகிற நேரம் அருமையானது. கண்களை மூடி அவரை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படி வல்லமையை நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். அவருடைய சக்தியை வெளிப்படுத்துவார். அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவார். எப்போ அப்படின்னா, துயரம் வரும்போது, துயரத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிற நேரங்களிலே அவர் மிக சமீபமாக இருக்கிறார். நாமே ஒரு முடிவை என்றைக்குமே நினைச்சிடக்கூடாது. இந்த கஷ்டம் எதில் கொண்டு முடியுமோ, இந்த வியாதியினுடைய அறிகுறி எதில் கொண்டு முடியுமோ அப்படிலாம் பயப்படக்கூடாது. ஒரு நாள் நான் ஒரு புக்கில் படித்தேன். அது ஏதோ ஒரு மருந்துன்னு போட்டு, வியாதியின் மருந்து அப்படின்னு போட்டுச்சு. அவர் காலையில் வேலை வாசித்தார்கள், அப்படியே தூங்கிட்டார். ஒரு பாஸ்டர் தூங்கி முடிச்சுட்டு காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது 3 விதமான வியாதியின் அறிகுறிகள் அவருடைய சரீரத்தில் காணப்பட்டுச்சான். 3 நோய் காணப்பட்டுச்சு அறிகுறி. அப்போ எப்படி இருந்துக்கோ காட்டிட்டு. ஆனால் அந்த நேரம் அவர் விரிச்சு வைத்திருந்த அந்த வேதாகமத்தை அவர் பார்த்தாராம். அதில் 1 பேதுருல எழுதியிருக்கு அப்படின்னா, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அதுதான் அவர் எழுதியிருக்கு. ஏற்கனவே 2 கால அவர் போட்டு வச்சிருந்திருக்காரு. உடனே அவர் சொன்னார், அவருடைய தழும்புகளால் குணமணி. அவ்வளோதான். அந்த ஒரே வார்த்தையை பிடிச்சிட்டு அவர் சொன்னார், நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை குணமானீர்கள். 1 பேதுரு 2:24. நம்முடைய பாவங்களுக்காக அவர் செத்து அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அந்த ஒரு வசனத்தை அவர் பார்த்துட்டார். என்ன சொல்றார்? நோ ப்ராப்ளம், எனக்கு இனிமே என்னல்ல, பயப்பட மாட்டேன், நான் அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன். அப்படின்னா நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் இதை? ஆண்டவருடைய தழும்பு இருக்குல்ல, அந்த புண்ணு அவர் அடித்து எடுத்து அந்த புண்ணை எடுத்து என் மேலே வைக்க, என் தலையில் வைக்க. என்ன செய்யற? என் தலையில் வைக்க. ஒரு தடவை யாருமே எங்கள் வீட்டில் ரொம்ப சோமில் எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஜெவமன் உட்காந்து பிரேசில் வந்து ஜெவமனும் அப்படின்னு உட்காந்துருங்க. நம்ம சர்ச்சில் இருந்து அந்த மணி நேரம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை கடந்து வந்துச்சு. மரணமே உன் கூறாது, பாதாளத்தின் வல்லடிக்கு உன்னை நீங்களாக்குகிறேன் அப்படின்ட்டு அந்த வசனம் எனக்கு வந்துச்சு. கரெக்டாக உடனே எடுத்து அதை கண்டுபிடிச்சி பார்த்தேன். அப்புறம் அந்த நோய் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கர்த்தருடைய வார்த்தை. செய்திகளை கேளுங்க, நிறைய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க. பாடல்களை பாடும்போது உறுத்தாய் பாடும், கவனமாக பாடும். அனைத்து கொண்டு போகிற கர்த்தர். ஆண்டவரே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம துயரத்தோட தான் பாருங்க, நான் பாக்கியவதிப்பா, நான் ஆறுதல் படுத்துவேன். ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஒரு வெற்றி வேணும். நான் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும், நான் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு குரூப்பில் என்ன வசனம் போட்டிருந்தோம் அப்படின்னா, 118 சங்கீதம் 20. கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும். இன்னைக்கு எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கீங்களோ, விசுவாசத்தோடு நீங்கள் கலந்தாண்டவர் இந்த காரியத்தை எனக்கு வாய்க்கப்படும். இந்த குரூப்பில் அந்த ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் லாந்தி ஜெபம் பண்ணி பைபிளை திறந்து வாசித்து எப்பா கொடுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் போட்டு 5 நிமிஷத்தில் ஒரு 15 பேராவது பார்த்துருப்போம். இந்த ஒரு வார்த்தைக்காக என்ன மணி 12 ஆயிரும். அப்போ புதிய நாள் பிறந்துச்சு.
சரி, இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை நமக்கு வந்திருக்கின்றோம். ஒரு நாள் ஒரு டீச்சர் வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. இங்கே வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு நாள் அவங்க தெரிந்து டிஓ ஆஃபீஸில் அவங்க வந்துட்டாங்க. பெரிய ஆஃபீஸு வந்தோடனே இவங்களுக்கு ஒன்றுமே உடலை. ஆனாலும் நான் சொல்லி எழுச்சினாலே இவங்க தான் பிரின்சிபால். எழுச்சி வந்தோடனே நம்பர் அவங்க சீட்டில் பேஜம் அந்த பிரின்சிபால் இருக்கிற சீட்டில் தான் அந்த ஆஃபீஸர் இருப்பாங்களாம். வந்து உட்காந்துருக்காங்க. இவங்களுடைய பயில் முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் கைகளாம் கிடுன்னு ஆட தான் செய்துச்சான். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிசிப்ளினாக அந்தந்த இடத்துல இருந்துச்சான். உடனே அவர் பார்த்துட்டு வெரி குட் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இந்த காலையில் நம்மளுடைய இந்த குரூப்பில் உள்ள அந்த வசனத்தை வாசிட்டு போனாங்க. அந்த எதுக்கு நான் என்னுடைய அவங்க காரில் தான் போவாங்களாம்மா ஸ்கூலுக்கு. நீங்கள் முன்னால் வரீங்க, இன்னைய தினம் முடியுது, இன்னைக்கு இப்படி ஒரு ஆஃபீஸர் வருவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பார்த்துட்டு போய் அவர் சொன்னார், ரொம்ப கரெக்டாக இருக்குது இந்த ஸ்கூல், நிறைய ஸ்ட்ரென்த்து, என்ன கேள்வி கேட்டாலும் உடனே பதில் சொல்லி எனக்கு தேவன் கிருபை செய்தார் அப்படின்னு சொன்னார். கர்த்தாவே காரியத்தை வாய்க்கணும். நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை இந்த காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணால் நல்லா இருக்குமே, ஒரு செட்டில்மெண்ட் ஆகிடுவேன், எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிடுமே, எப்படியாவது நீங்கள் ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு. ஆனால் கர்த்தர் அது வரைக்கும் உங்களுக்காக அமர்ந்திருக்கிறார், உங்களுக்காக காத்திருக்கிறார். உங்கள் மேல் மனதுருக்கும்படிக்கு அடுத்த சொல்லிட்டு அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நீங்க ஆண்டவருக்கு காத்திருப்பீங்கல்ல, காத்திருக்கிறதே ஒரு பாக்கியவான்கள். மரியாதை பார்த்து சொன்னாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டது, விசுவாசித்தவளே பாக்கியவதிங்கிற ஒரு நல்ல பேர்ல. ஏன்னா நம்ம யாரு பாக்கியம்? ஒருவேளை நம்மளை தரமட்டமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, படிப்பு இல்லை, பணமும் இல்லை, ஏன்னா எதுவுமே எங்களுக்கு இல்லை, எங்களுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாக்கியவதி, நீ எனக்காக காத்திருக்கிறதுனால அவருக்கு காத்திருக்கிற அனைவரும். அதுக்கு அடுத்த வசனம், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டீராய், நீ கூப்பிடும் சத்தத்திற்கு உருக்கமாய் இறங்கி இது கேட்டவுடனே மறு உத்தரவு அருள்வாய். நீ அழுது கொண்டீராய், இன்னையோட அழுகையெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவீரா? ஏன்னா கர்த்தர் எனக்கு விசுவாசத்துக்குள்ள நடந்து வந்துருங்க. எப்படி விசுவாசத்துக்குள்ள வெற்றி கொடி பிடித்திடுவோம், ஈர நடை நடந்திடுவோம், வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆதிதாமை கோடி பிடிப்பார், வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆதிதாமை கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே. சொல்லுங்க நீங்க பார்த்து, அஞ்சாதே என் மகளே, வெற்றி கொடி பிடித்திடுவேன், வீர நடை நடந்திடுவேன், அஞ்சாதே என் மனமே, என் மகளை நீ என்ன செய்யாத, அஞ்சாதே. ஆத்மா பார்த்து பேசுங்க. ஆனால் சில சமயத்தில் நம்ம யார் மூலமாக ஒரு மனசு கஷ்டம் வந்துடும், மனசு வலிக்கும்ல சில சமயம். அப்படி வலிக்கும் போது நான் யார்கிட்ட என் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி எனக்குள்ளே அப்படியே பேசுவேன், மனமனது பேசுவேன். அப்படியே பேசிட்டு திருப்பி சரி ரைட் எனக்குள்ளே பேசிட்டேன், இனிமேல் என்ன செய்யணும், இதை மறந்துடு அப்படின்னு எனக்குள்ளேயே பேசி முடிச்சுட்டு அப்படியே அது மறந்துடும். நாட்டு போய் இதை சொன்னாங்க, சில பேர் சொன்னால் அவங்க அதை நெகட்டிவாக எடுத்துருவாங்க. இப்போ எங்கள் அக்கா மாட்ட சொல்கிறேன், அதை அவள் நெகட்டிவாக எடுத்துடக்கூடாது. ஒரு இதுக்கு சொல்கிறேன், என் தங்கச்சிட்டு சொல்கிறேன், என் தங்கச்சி நான் சொல்கிறத நீ வாங்கல தான் எல்லாம் தப்போம் அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக சொல்லிவிட்டு எனக்கு அது மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் எல்லாத்தையும் பேசுவேன், நான் என்னென்ன செய்தேன், நான் உனக்கு அப்படி செய்தேன் இப்படி செய்தேன், அதை பார்க்கலே இதை பார்க்கலேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என் மனசுக்குள்ளே பேசிட்டு அப்படியே அதுக்கு ஒரு கலர் எழுதி என் இருதயத்து கூட பேசி நான் அமர்ந்திருந்தேன். ஆங்கிலம் சொல்கிறேன். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இனிமேல் நான் ஆளமாட்டேன், நீர் எனக்காக பெரிய காரியங்கள் செய்யப்படுகிறேன், என்னை துக்க சந்தோஷமாயிருமாள். அடுத்து சொல்ல நான் பாக்கியவதி, நான் நீ துயரமாக இருக்குன்னா நீங்கள் சொல்லிக்கிட்டு இனிமேல் உங்கள் பேர் என்னது, பாக்கியவதி, நான் பாக்கியவதி. அடுத்து நம்ம வசனத்தை பார்ப்போம். 5:5 மத்தேயு 5:5. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இவங்க ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. நம்ம ஆவியில ஒரு எளிமையாக சிறு பிள்ளைகளைப் போல இருந்து விட்டால் நம்ம யாரு பரலோக ராஜ்யத்தை கொடுத்தார். இதுல துயரப்படுகிறவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களும் பாக்கியவதிகளாக அவங்களுக்கு என்ன கொடுக்கார் அப்படின்னா, பூமியை சுதந்திரிக்க கிருபை செய்கிறார், அதுல ஆறுதல் படுத்துகிறார், அணைக்கிறார், மாற்றுகிறார், தேற்றுகிறார்.
பயப்படாதுன்னு சொல்ற, கூட இருக்கேன்னு சொல்ற. என்ன இது பெரிய மேட்டர்? இதுக்கு போய் என்ன இது என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இதுல என்ன சொல்றார் அப்படின்னா, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். இன்னைக்கு பூமி தான் முதல் ஆசீர்வாதம். தேவன் நமக்கு கொடுக்கறது ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்னதுன்னா பூமி தான். ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு முதல்ல அவங்க என்னதான் வாங்குவாங்க தெரியுமா? வீடு தான் வாங்குவாங்க, இல்லை ஒரு நிலம் வாங்குவாங்க. ஏன்னா ஆபிரகாமே ஆண்டவர் அழைத்துட்டு வந்த உடனே என்ன சொன்னாரு? நீ எம்மட்டும் நடந்து திரி, எல்லாத்தையும் உனக்கு தாரேன். முதல் ஆசீர்வாதம் என்னது? பூமி. அப்படி நீங்க நினைச்சுக்கிடணும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எசபை கூட தான் இருக்காங்க, ஏன்னா நான் முதலாவது அனுபவிக்கிறது சொந்த வீடு. நான் பூமியை சுதந்திரிக்கின்றேன். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் நமக்கு போகுது, இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. இல்லை நீங்கள் வீடு கட்டுறதுனால நிலமாவது வாங்கி போட்டுப்பீங்க, இல்லை உங்கள் பிள்ளை வாங்கியிருக்கா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக அனுபவிக்க இருப்பீங்கனால சாந்த குணம் உள்ளவர்கள். அப்படி நீங்கள் எல்லாரும் சாந்த குணமாக தான் இருக்கீங்க போல. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டு ஆட்டுக்குட்டிகள்லாம் சொந்த வீட்டில் கூடி இருக்குது. என்னோட தாய்க்கு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. இந்த மண்டையை நினைக்கிறோம், எப்போ பார்த்தாலும் என்னுடைய ஜெபம் என் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் அந்த மண்டைக்காக தான் அந்த கிருபையினால சொல்கிறேன். எப்போ ஜெபம் பண்ணாலும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அடுத்து நான் உங்களுக்கு தான் சொல்லணும். காணிப்பதே ஜெபத்தில் வந்து உட்கார்ந்த வந்தவங்க, எனக்கு வந்தவங்களாக இருந்தால் கூட எல்லாரையும் கால் மிதிச்சு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஏன்னா ஒரு நாள் ஒரு பிள்ளை நான் பிரேயர் அன்னைக்கு தான் முதல் வந்திருக்கான். உள்ளே வரும்போது ஒரு சத்தம் கிடைச்சாமா, அடைக்கலப்பட்டிருந்துக்குள்ள வந்துச்சியா, எங்க அடைக்கலப்பட்டிருந்துக்குள்ள வந்துச்சியா, பாதுகாப்புக்குள்ள வந்துச்சியா, சரி போ அப்படின்னு திருப்பி பார்த்துட்டு யாரோ நம்ம புதுசாக வந்தவொடனே நம்மளை பார்த்து சொல்றாங்க. திருப்பி பார்த்தா யாருமே இல்லையா. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. இப்படி ஒரு வார்த்தை உடனே அவங்க சொன்னாங்க, இப்படி நம்ம உள்ள வரையுமே பாதுகாப்புல வந்துச்சியா, சரி சரி போ. அப்போ இவ்வளவு நாள் தொடர்ந்துது. இப்போ பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வந்த உடனே வெளியே போயிடும். ஏன்னா நான் இதை எப்படி விசுவாசிக்கிறேன்னா, நம்ம இவ்வளவு பேர் ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக கத்துறேன் இங்கே பயப்படாது. பிள்ளையானமே கையை போடாது. சாத்தானே இங்கே வந்திருக்கிற யார் மேலும் உன் கையை வச்சுக்கூடாது, படக்கூடாது. யார் நம்மளை அடிக்க கூட வந்திருக்கலாம், அடிக்க ஓங்கிருக்கலாம், ஆனால் கை மேலே படலை. நம்மளை அடிக்கல, கையை ஓங்கியிருப்பாங்க, ஆனால் படலை. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி இருந்த நமக்கு ஆறுதல் உண்டு. நீங்கள் இப்போ எப்படியா நல்லா மாறணும் அப்படின்னா சாந்தபனமாக மாறிடும். ஒருவேளை நீ இதுக்கு முன்னால நல்லா சாந்தமாக இருந்திருப்பீங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருந்து சாந்தம் பொதுவாக அந்த சாந்தின்னு பேர் உள்ளவங்களும் நிறைய பேர் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. சில பேர் வந்து வித்தியாசமாக இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அந்த சாந்திங்கிறவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் அமைதி உள்ளவங்களெல்லாம் இருப்பாங்க. நல்ல பேர் தான், அந்த பேருக்கு தகுந்தபடி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். நீங்கள் எண்ணாகமும் 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கணும். எண்ணாகமும் 12:3. மோசே என்பவன் பூமியில் எழுதிய எல்லாரும் 12:3 எண்ணாகமும். மோசே என்பவன் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான், மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். நான் இந்த மிகுந்த சாந்த குணம் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி சாந்தம்னா என்ன? ஆமா, ரொம்ப பேசாம இருக்கிறது தான் சாந்தம். நம்ம ரொம்ப பேசணும்னு வச்சுக்கோங்க, அது தனி ஸ்டேட்டஸ். ரொம்ப பேசவே இல்லைன்னு வைங்க, மதிப்பு மரியாதை எரிச்சிருக்கும், இல்லை குடி. சில பேர் நாளை வச்சுக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்தில் சரி வரும்போது ஆஸ்டா பிளேட் வருதுப்பா ஓடிடுங்க அப்படின்பாங்க. அப்போ எனக்கு அதில் பிடிக்கல. எப்போனா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் சீக்கிரமாக ஆஸ்டா பிளேட் வருது அப்படின்பாங்க. இப்போ எனக்கு தெரியல அது என்ன அப்படின்றாரு. ஒரு அக்கடை கேட்ட எதுக்கு இவங்களை பார்த்து எல்லாரும் எப்படி சொல்கிறாங்க, அவங்க பேசுனாங்கன்னா என்ன செய்யாது, முடிகிற மாதிரி இருக்கும், அடுத்ததை தொடங்கிடுவாங்க, முடிகிற மாதிரி அடுத்து தொடங்கிடுவாங்க. அதனால நிப்பாட்டவே மாட்டாங்க, அவங்க தான் பேசிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ஒருத்தர் இந்த ஷேர்ஷிட்டை யூடியூப்ல எதிலே பார்த்தேன், ஒரு ஆண் வந்து ஒரு நாளைக்கு 400 வார்த்தை தான் பேசுகிறாங்களாம், ஒரு பெண்ணு வந்து 4000 வார்த்தை பேசுகிறாங்க. அப்படி கணக்கெடுப்புல வருதான். ஒரு ஆண் 400 வார்த்தைகள் தான் பேசுகிறான். அவர் பிஸ்னஸ் பண்ணால் கூட எண்ணி பார்த்தா 400 வாக்கியங்கள் தான் இருக்குமா. ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணு வந்து 4000 வார்த்தைகளை பேசுகின்றாங்க. என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும் கடவுள். எனக்கு அதான் ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும். ஒரு நாள் அதை நான்
மனிதர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து கர்த்தருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இல்லாது சொற்களின் மிகுதியில் ஆவை இல்லாமல் போகாது. அப்போ பேச வேண்டியதுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும், பேசணும். நிறைய பேர் அப்படி நம்ம நிறைய பேர் பார்த்துக்கணும். விசேஷமாக கலைஞர் கருணாநிதி அவரெல்லாம் சும்மா வளவலன்னு என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். ஒரு கேள்வி கேட்டால் கூட 10 செகண்ட் ஆகும் ஒரு பதில் சொல்ல. பதில் எப்படி வரும், நானே வராது. கழகம் பதில் சொல்லும், கழகம் பேசும், கழகம் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நான் இருந்து வரவே வராது. நம்ம அதெல்லாம் கற்றுக்கிடணும். நான் நம்முடைய இதில் கூட சொல்லுவேன், நாங்கள் எங்கள் காண்கின்ற தேவன் ஜெபக்குழு உங்களுடைய அன்புடன் அழைக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே சரீரமாக எசவ பிள்ளைகளாக நம்ம இருக்கோம். அப்போ சாந்துங்கிறது ஒரு அமைதியை காட்டுகின்றது. தேவையில்லாததுக்கு வாய் என்ன செய்யக்கூடாது, திறக்கவே கூடாது. ஏன்னா வாய் என்னதான், நாவு சொல்லுங்க, நாவு டேஷ் நெருப்பு. அது வெளியே வந்தாலே இல்லைதான், சுடாம போக. அப்ப நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிருபை பொறுக்கிறதா தாண்டி வந்துருது. இந்த 2 உதடு வந்து டபுள் டோர், பல்லு வந்து கிழிக்கேற்று, அதுக்குள்ளதான் நாக்கு இருக்கு. அதுவும் தண்ணிக்குள்ள, தண்ணி விட்டு வெளியே வந்தாலே பிரச்சனை தான். அப்ப அந்த நாக்கை தண்ணிக்குள்ளே வச்சு பாதுகாத்துக்கணும். எப்படி நம்முடைய ஹார்ட் வந்து ரத்தத்துக்குள்ளே இருக்கோ அதே மாதிரி நம்ம நாக்கு தண்ணிக்குள்ளே இருந்தால் தான் அது நல்லா சுகமாக இருக்கும். எங்கள் பாப்பா நீங்கள் பேசிகிட்டு இருந்தா, அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்முடைய இந்த 4 சிறை கம்பெனி சிறை 4 அறைகள் இருக்குல்ல, நம்ம காட்டில் 4 அறைகள் இருக்குது. இந்த 4 அறைகளுக்குள்ள இந்த பிளட் சர்க்குலேஷன் என்சிமா அப்படி அங்கங்கே போயிட்டு வந்து அது எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு ஆச்சரியம் பார்த்தீங்க. தேவன் அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் நரம்புகளையும் பற்றி சொல்லும்போது இயேசப்பா என்னமா படைச்சிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ இந்த முழு சரீரத்தையும் ஆண்டு கொள்வது எதுதான், நாக்கு தான். அப்போ இந்த நாவை திறந்தாலே கிருபை நிறைந்ததும் உப்பால் சாரவேறின வார்த்தைகளாக அதில் இருக்க வேண்டும். நான் என்பது வரவே கூடாது, கர்த்தருடைய கிருபையினால அப்படி சொல்லணும். அப்போ பூமியை மோசே இந்த பூமியிலே எல்லா மனிதரையும் மிகுந்த சாந்த குணங்களெல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற நமக்கு இப்படி ஒரு பேருங்க. இன்னையிலிருந்து நம்மளை பார்க்குறவங்கலாம் என்ன சொல்லணும், எப்படித்தான் இப்படி அமைதியாக இருக்கணும். அவங்க எது சொன்னால் கூட ரொம்ப ஆறுதலாக இருக்கு. என்ன ரொம்ப நான் ஒன்று சொல்கிறேன், யாரை பார்த்தாலும் ரொம்ப மெலிச்சிட்டீங்களேன்னு கேட்காதீங்க, ரொம்ப கருத்து போயிட்டீங்களேன்னு கேட்காதீங்க. என்ன இன்னைக்கு நான் இப்படி சேலையை கட்டிட்டு வந்திருக்கேன்னு கேட்காதீங்க. ஒருத்தங்க ஒரு கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்தாங்க எங்களுக்கு தான், எனக்கு. அப்போ நான் ஒரு பூனா சேரீ கட்டிக்கிட்டேன். வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல, அப்போ எப்படி கட்டியிருப்போம் பூனா சேரீ. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பூனா சேரீ கட்டியிருந்தேன். வீட்டுக்கு அப்படி அழி சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு தம்பி பிறந்துருந்தான் அப்படின்னு நினைக்கிறேன், குட்டி பையன் பிறந்துருந்தேன் நேரம். அப்போ வந்து சொன்னாங்க நிச்சயதார்த்தத்துக்கு நினைக்கிறேம்மா, நிச்சயதார்த்தத்துக்கு இந்த மாதிரி வந்து நின்றாத என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. தம்பி வயிற்றுல பேரன் கடைசி பேர் அந்த பேர வயிற்றுல மருமகளுக்கு வயிற்றுல இருக்கான். இன்னைக்கு நாளைக்குன்ட்டு அப்படி இருக்குது. அவன் கல்யாண வீடு தான். அப்போ சொன்னாங்க அது எப்படி லைட்டாக பிரச்சனை, சரி அவங்க எதில் சொல்கிறான்ட்டு பேசாமல் இருந்துட்டேன். இந்த மாதிரி வந்து நின்றாத கல்யாணத்துக்கு அப்படின்னாங்க. சரி ஸ்தோத்திரம் அப்படின்னு சிரிச்சுட்டேன். கடைசியில் அவங்க கல்யாணத்தன்னைக்கு எங்களுக்கு தம்பி பிறந்துச்சு, போகவே முடியல. அப்போ அந்த வார்த்தை வந்து அவங்க சாதாரணமாக சொல்லணும், நம்ம என்னைக்கு இப்படி ஒரு சேலையோட போனோம், அது வேற ஊரில் வேற ஊருக்கு எப்படி இப்படி சேலையோட நம்ம போவோம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு போக முடியல. அப்புறம் அந்த பொண்ணுன்னா ரொம்ப நாள் வருத்தப்பட்டா. ஆனால் நான் வந்து பிள்ளைக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிள்ளை காலையில் பிறந்துட்டு இப்படி நைட்டு பிறந்துருக்கு, காலையில் தாலிட்டு நீங்கள் யார்ட்டையாவது வச்சுட்டு போக முடியாது. பிள்ளை ப்ளூ கலர் ஆகிடுச்சு, குழந்தை அளவே இல்லை. பிள்ளைகள் 5 மணிக்கு சொல்கிறாங்க குழந்தை அளவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காலு கை எல்லாமே ப்ளூ கலர் ஆகி கண்ணாடி ரூமில் தான் குழந்தைய வச்சுருக்காங்க. இங்கே மருமகளுக்கு ப்ளீடிங் ஆகிக்கிட்டு இருக்குது, நான் மட்டும் தான் இருக்கேன். அப்படிங்கிற எப்படி பயமாக இருக்கும். பிள்ளையை நம்ம கையில் தரலையேட்டு நாங்கள் எல்லாரும் கிடக்கோம். என் மகன் விட்டுட்டு ஓடிட்டு கிடக்கும். நான் வந்து அதை வந்து ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். 5 மணிக்கு போய் தூங்கிட்டு 5 மணிக்கு போல் வந்து நர்ஸ் வந்து சொல்லுவோம் குழந்தை அழகே இல்லை. நான் தூங்கிட்டு திடீர்னு முடிச்சு பார்த்தேன், மருமகள் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவா அப்படின்னு கேட்டேன். இவன் குழந்தை அழகே இல்லையாமா அப்படின்னு. எஸ்பிஎஸ் தோன்றப்போ அந்த நமக்கு உடனே வயிற்று செய்யும் அழைச்சிட்டு அப்படியே போய்க்கும்போது ஆர்டர் பேசினார். திரும்பி பார்க்குற மாதிரி பேசினார். எலும்பு உயிரடையுமோ அப்படி கேட்டார். யாருக்கு நல்லா வந்து இந்த வார்த்தைகா அப்படின்னு நினச்சேன். அடுத்த ஸ்பாட்டில் நான் பாத்ரூம் போயிட்டு வந்து சொன்னேன், மாடாத
எலும்பு உயிரிடைமா எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் இருக்கு. எலும்பு உயிரிடைமா என்று கேட்டார். அவர் ஆண்டவரே உமக்கே தெரியும்னு சொன்னார் எசேக்கியேல். அப்படி போல ஆண்டவர் பேசுறாருமா. ஆனால் அது 10 நிமிஷம் கூட இருக்காது. உண்மையில ஆண்டுக்கு இருப்பீங்கனால குழந்தைக்கு பால் கொடுத்து வாங்கணும். குழந்தை அழுதுச்சான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னா இந்த குழந்தைய விட்டுட்டு தாலி கட்டுக்கு மட்டும் போயிட்டு நான் வந்திருக்கணுமா? மூணாவது. அப்போ எல்லாரும் வந்து கல்யாணத்துக்கு நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் எப்படி பேபி இந்த கண்டிஷன் வச்சுட்டு எப்படி வர? அதெல்லாம் தாயும் தாய்மொழி பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் வெளியூருக்கு 2 மணி நேரம் ட்ராவல், போதவரை 2 மணி நேரம், 5 மணி நேரம் எப்படி? ஆனால் நான் அப்படி போட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படிலாம் வந்து வார்த்தைகளை வந்து நம்ம என்ன செய்யணும், பார்த்து பேசணும். அது அவங்களுக்கு படிக்கும். இல்லை இப்படியே ஜாலி கட்டிட்டு வந்துருக்கீங்க எப்படி, அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் நம்ம சுருக்கிக்கணும். இந்த மொமெண்ட்டுக்கு ரொம்ப கற்று போயிருக்கு, அப்படி ரொம்ப மெஞ்சிட்டீங்க ஏன்னா அப்படி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை சுருக்கி நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் ரொம்ப சாஃப்டானவங்களாக இருப்பீங்க. உங்கள் ஃபேமிலியில் உங்களை பார்த்து எல்லோரும் என்ன கேட்பாங்க, எப்படி இப்படிலாம் உங்களால் அமைதியாக இருக்க முடியும், எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க, எப்போ வாயை திறந்தாலும் கிரேட்டான வேர்டு தானே வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கற்று வைப்பார். மோசே எல்லா மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தாங்க. நானும் அதே மாதிரி மாறுவேன். ஏசப்பான்னு சொல்கிறாங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அடுத்து சங்கீதம் 22:26 வாசிங்க. சங்கீதம் 22:26. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தியா இருப்பாங்க. கொஞ்சமா சாப்பிடக்கூடாது. சங்கீதம் 22:26. புசித்து சாந்த குணவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், திருப்தியா இருப்பாங்க. எப்படின்னா வீணா நம்ம எந்த வார்த்தையும் பேசல, யாரும் எதுவும் சொல்லலை, மனசுக்குள்ள வந்தாலும் அப்படியே அடக்கி அமைதியாருன்னு சொல்லி வச்சுட்டோம். ஆனால் நம்ம திருப்தியா இருக்கும். கலக்கம் இல்லைல்ல, சஞ்சலம் இல்லைல்ல, சங்கடம் இல்லைல்ல, என்ன அமைதியான ஒரு வாழ்க்கை. அடுத்த ஒரு வசனம் சங்கீதம் 37:11. எப்படி பார்த்தீங்களா, அழகாண்டு பேசுறாரு. சாந்த குணம் உள்ளவர் 37:11 சங்கீதம். சாந்த குணம் உள்ளவர் இன்னொரு வசனத்து பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் பாருங்க, சமாதானம் கொடுக்காரு, மனமகிழ்ச்சி கொடுக்காரு. இன்னைக்கு அவங்க வீட்டில் எல்லாரும் இன்னைக்கு இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிற 14ஆம் தேதியிலிருந்து மாற்றமா தெரியல. எல்லாவற்றுக்கும் என்ன ஸ்தோத்திரம் தான் சொல்லுவாங்க. எப்படின்னா இப்படி இருக்க முடியுதோ தெரியல. ஏன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப சாந்த குணமாக இருக்காங்க. கத்தை நடத்துவார். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே அவர் பார்த்துக் கொள்வார். எனக்காக ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துக் கொள்வார். அடுத்த வசனம் 1 தீமோத்தேயு 6:11. 1 தீமோத்தேயு 6:11. நீயும் தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தை அடையும்படி நாடு. கடைசியில் ஒன்று சாந்த குணத்தை கொண்டு முடிக்காது, சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்போ அந்த நாடுன்னா என்ன தேடு, சாந்த குணம் அப்படிங்கிறீங்க. இல்லை இருந்துச்சுங்க வசனம் செய்திகள்ல நீங்கள் ஆண்டுகிட்ட போகும்போது இதை ஒரு பாயிண்டை வச்சுக்கோங்க. ஆண்டவரே எனக்கு இந்த சாந்த குணத்துக்காக, அதனால் நான் எப்படி அமைதியாக புசித்து திருப்தி அடைவேன், இதை அடையும்படி நான் என்ன செய்கிட்டு நாடுகின்றேன். அப்போ நீங்கள் இதை செய்யும்போது உங்கள் பிள்ளைங்களும் என்ன செய்வாங்க, அதே பார்ப்பாங்க. சாந்த குணமுடிக்கு இப்படி இருக்கணும், நம்மளும் சாந்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்முடைய பிள்ளைகள் எப்படினாலும் நம்மகிட்ட இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வார்கள். நமக்கு எதிராக இருந்த மாதிரி தெரியும், ஆனாலும் அவங்க மனசுக்குள்ளே தெரியும் நம்ம அம்மா நல்லவங்க, நம்ம அம்மா எப்போவுமே நமக்கு நல்லதாக செய்வாங்க, நம்ம அம்மா நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களை பற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கவே இல்லை. வெளியே சொல்ல மாட்டாங்களே ஒழிய உள்ளத்துக்குள்ளே தெரியும். நம்ம இன்றைக்கி இப்படி இருக்கோம்னா நம்ம அம்மாவுடைய ஜெபம் தான், கண்டிப்பாக தெரியும். அடுத்து பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். பிலிப்பியர் 4:5. அல்லேலூயா. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் இருக்கிறார். அப்போ இதுல என்ன, எதனால இந்த சாந்த குணம் நமக்கு வந்துடும் அப்படின்னா, கர்த்தரே பக்கத்தில் இருக்கு, கர்த்தர் சமீபமா இருக்கிறது.
கர்த்தர் சமீபமாய் இருக்கிறதுனால நான் சாதகமா இருக்கேன். ஏன்னா அவர் என்ன செய்வார்? பார்த்துக்கிடுவார். அவர் எல்லாம் பார்த்துக்கிடுவார். அவர் அன்பின் தேவன். கடலின் ஆழம் போல் கருணையடி இரக்கம் கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடி இரக்கம் கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம். இயேசுவை அறிகிற அறிவு தான் என்னது? அறிவு. அவர் அறிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவர் அறியதான் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? பலப்படும். இம்மட்டும் நடத்துறாரு, இனி நடத்துவார். அதில் என்னை கைவிட மாட்டார். அந்த நெருக்கத்தில் என்னை தூக்கினார், இப்பவுமே என்னை தூக்கி இருப்பார். அவருக்கு தெரியும் ஒரு நாளும் நான் கண்கலங்க தேவன் என்னை விடவே மாட்டார்னு அமைதியாக இருக்க வேண்டும், சாந்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு சமீபமாக இருக்க. நம்ம ஊருக்கெல்லாம் போகும்போது இது எவ்வளோ நேரம் இருக்குது, பக்கத்தில் வந்துச்சு ஊருமோ இன்னும் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அதே போல கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறதுனால சாதகமாக இருக்கு. போராடாதீங்க, போராடாதீங்க, ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணுங்க. ஏனென்றால் உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம திருச்செவிலாம் சரி, நீங்கள் வெளியே எந்த ஊருக்கு போனாலும் சரி, எப்படித்தான் இப்படி சாந்தமாக இருக்காங்க? முறுமுறுக்கவே கூடாது, புலம்பவே கூடாது, தேவையில்லாத வார்த்தைகள் வாயில வரவே கூடாது, சாந்தமாக இருக்கும். கடைசி ஒரு வசனம் பார்ப்போம். நீதிமொழிகள் இல்லை, தீத்து 3:2. தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. சண்டை பண்ணாமல் இருக்கும். சண்டை என்ன போடக்கூடாது. நான் நினைப்பேன், சில எங்கள் ஊர்லலாம் வந்து ரொம்ப தாய் பிள்ளைகள் அப்படி சண்டை பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப நான் பார்க்கல. எங்கள் ஊரில் ஒரு அக்கா சொல்லுவா, நம்ம ஊரில் மாதிரி இறக்கத்தை எங்கேயும் பார்க்க முடியாது, நம்ம ஊரில் மாதிரி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பாசத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. நம்ம வீட்டில் நம்ம பெரியம்மா, நம்ம அத்தை, நம்ம மாமா, நம்ம அவங்க அயம்மா அப்படி சொல்லுவாள். அவங்ககிட்டலாம் இருக்கிற மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்பா. பணக்கு நீ சித்தி மாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போது அவன் அப்படி தான் சொல்கிறான், நம்ம பெரியம்மானாலும் சரி எல்லாருமே ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, சண்டையும் செய்ய மாட்டாங்க. 8 பேருமே எப்படி தான் இருப்பாங்க? அப்படி நல்ல ஒரு அன்பாக இருப்பாங்க. யாராவது 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, அப்படி தானே? 2 பேர் ஒரு அக்கா தங்கச்சி ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. மற்றபடிலாம் எல்லாரும் அப்படி இல்லை அப்படின்னு ஒரு பாசமாக இருப்பாங்க. அதை அந்த அக்கா சொல்லுவாள், நம்ம ஊரில் மாதிரி ஒரு இறக்கத்தையும் அன்பையும் ஒரு கருணையும் ஒரு அன்பையும் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்பா. தாய் பிள்ளைக்கு சண்டை அந்த மாதிரி அது இருக்கவே இருக்காது. மாமியார் மருமகள் அந்த மாதிரி பிரச்சனை அப்படிலாம் அந்த ரொம்ப பார்த்ததே இல்லை. அவளை 20 வயசு வரைக்கும் இருந்திருக்கேன் அப்படிலாம் இல்லை. எல்லாருமே நல்ல ஒரு அன்பாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளை பற்றி இந்த காண்டின தேவன் இதில் உள்ளவங்களாம் எப்படி இருப்பாங்களா? அதை வாசிங்க. தீத்து 3:2. சண்டை பண்ணாதவர்கள், பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவருக்கு நினைப்பு. அன்னைக்கு பீதா வந்து ஆராதனை நடத்தும்போது ஒரு வார்த்தை சொல்லலாம். அவளுக்கு அது ஞாபகம் இருக்க என்னன்னு தெரியல. காலில் கொலுசு போட்டிருந்தா யாரும் பார்க்க மாட்டாங்க, கத்திர நெக்லஸ் போட்டிருந்தா எல்லாரும் பார்ப்பாங்க. நம்ம அப்படியே சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு ஆராதனையில் ஒரு வார்த்தை வந்துச்சு. எனக்கு ரொம்ப தோணுச்சு. நான் வீட்டில் போய் நிறைய பேர் தங்கத்துலலாம் கொலுசு போட்டுருக்காங்க, ஆனால் அது யாருக்காவது தெரியுமா? ஏன்னா சாரி வந்து நம்ம காலை மறைக்கிற அளவுக்கு கட்டிருக்காங்க. அப்போ அந்த கொலுசு வந்து தங்கத்தில் போட்டிருந்தாலும் தெரியாது. ஆனால் நெக்லஸ் அப்படி இல்லை, 1.5 பவுனில் போட்டிருந்தாலும் சரி அந்த நெக்லஸ் தெரியும். இந்த பிள்ளை இப்படி அழகாக அந்த வார்த்தையை சொல்லி அந்த ஆராதனை நடத்தலாம். ஒரு சின்ன நெக்லஸ் போட்டால் கூட எல்லாரும் பார்ப்பாங்க. அதே போல் சாந்த குணத்தை என்ன செய்யுமா? காண்பிக்கும்படி, அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது, காண்பிக்கும்படி நினைப்பு. அப்போ இன்னையிலிருந்து உங்களை பார்க்குறவங்கெல்லாம் என்ன சண்டை, உங்களை மாதிரி நாங்கள் வந்துடுவோமா? உங்களை மாதிரி நாங்கள் மாறிடுவோமா? என்ன ஆண்டவர்களை வழி நிறுத்தினாங்க தெரியுமா? அந்த அக்கா எப்படி இருப்பாங்கன்னா மலை மாதிரி, அதாவது அவங்க பேச்சு செய்கை எல்லாமே ஒரு மலை பேசுகிற மாதிரி இருக்கும். எந்த அசைவும் எந்த ஆட்டம் எதுவுமே இருக்காது. அப்படி இருந்து வார்த்தை மட்டும்தான் அப்படி வல்லமையாக கடந்து. எத்தனை வருஷம் அவங்க என்னை வழி நடத்துனாங்க தெரியுமா? நான் இங்கே இருந்து பிரெயின் நகருக்கு போவேன், 8ஆம் நம்பர் பிரெயின் நகர். என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு நடந்தே போவேன். ஒரே ஒரு வார்த்தை தாங்க முடியாது, செம்மணி பார்ப்பேன், அக்கட போய் பேசிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசினா
அவங்க வாங்க நான் அன்பாக பேசுவாங்க, நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, விசுவாஸ். நிறைய கேளுங்க தந்துடுவார், ஏற்கனவே தந்துடுறாரு, அது பெருக வேண்டும்னு கேளுங்க, அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த ஒன்றை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே நான் ரோட்டில் எங்கே போனாலும் சில சமயம் இதை விட ரொம்ப நெருக்கமான சுச்சுவேஷன் வரும். இன்னைக்கு ஜெசிகிட்ட பெயர வேண்டியதான் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் மனசுக்குள்ள என்ன ஒரு தெரியுமா, அங்கே போனால் இதை தான் சொல்லுவாங்க, விசுவாசம் சொல்லுவாங்க. மழை மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப பெரிய ரைட் வெயிட்லாம் கிடையாது, சாதாரணமாக. நான் அந்த அவங்களே உறுதியாக இருந்த மாதிரி ஆண்டுக்கிட்ட நான் வீட்டில் வந்து சொல்லுவேன், ஜெசியக்கா மாதிரி நான் இருக்கணும், ஜெசியக்கா மாதிரி நான் இருக்கணும், அலட்டல் உருட்டெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படி ஆடிட்டு நான் கூடாது, அக்கா மாதிரி நம்ம இருக்கணும். அவங்க அந்த பேச்சு மட்டும் வந்து நம்மளை தொட்டுருத. அப்போ அவங்க அவ்வளோ ஒரு சாந்தமாக இருக்காங்களே அப்படின்ட்டு நான் அவங்களே ரோல் மாடலாக அவங்க இங்கேருந்து மெட்ராஸ் போயிருக்காங்க. இங்கே இருக்கும்போது அவங்கள அப்படி நான் ரோல் மாடலாக வச்சுருவேன். எந்த ஒரு அசைவு நெளிவு சுழிவு இல்லாமல் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கற்றுக்குள்ள இருக்காங்களே எப்படி அப்படின்ட்டு. அவங்க வேற ஊருக்கு வேலைக்கு போனாங்க. அப்போ கொஞ்சம் சத்துரு போராட்டமாக இருந்துச்சு போல. அப்போ அவங்க அந்த உட்கார இடம் இருக்காதான், கம்பியை பஸ்ஸில் அந்த கம்பியை பிடிச்சிட்டு அவங்க கேட்பாங்களாம், இந்த தவறு இருக்காங்க. அப்போ அவரும் தான் சொல்லியிருக்காப்பா அந்த ஊர் இன்னும் ஊருன்னு சொல்லி இறங்கு வரைக்கும் அவங்க கேட்குறது அந்த ஒரே பிடி தான். பிடிச்சாலும் அவங்க கேட்குறது என்னுடைய தவறு இல்லை, என்னுடைய பாவம் இல்லை. அநேக பேருக்கு அவங்க சென்னையில் ஒரு எடுப்பதெல்லாம் இருந்தாங்க. அருமையாக இருந்தது அந்த சாந்த குணம். இன்றைக்கு அவரை நம்புகிற நம்பிக்கை தான் சாந்த குணத்தை நமக்கு தரும். அதனால் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். நம்ம எல்லாருமே இந்த பூமியில் சுதந்திரித்து வாழ வேண்டும். துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவர்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? ஆறுதலை கொடுக்குறாரு. நீங்கள் புசித்து திருப்தியாக போன நைட்டு 8 மணி சாப்பிடல, 8 சாப்பிடுங்களா? சோத்தை நல்லா நிறைய போடுங்க, தோசை 4 சாப்பிடுங்க, வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு கர்த்தர் சொல்லிட்டாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தியாக இருப்பார். ரசம் கண்ணை மூடி தூங்கும், கற்கள் எழுதிச்சு கண்ணை மூடி தூங்குமா. அதே மாதிரி என்ன செய்ய, வயிற்று 1 போதும் 2 போதும்னா வேண்டாம், இல்லை 3 தோசை இல்லைன்னா 5 இட்லி வச்சு நல்லா ஊற்றிட்டு நான் சாந்த குணம் உள்ள என்னை புசித்து நான் திருப்தியாக தூங்க போகிறேன். என்னோட வசனம் சொல்லுது, இந்த கட்டளையை மாற்றிவிட்டார். துயரப்படுகிற நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் நீங்கள் பூமியை சுதந்திரிப்பீர்கள். புசித்து கொடுத்து திருப்தியாக தூங்குங்க. அத்தனை உங்களோடு இருக்கிறார். விளையாடாமல் கையை போடாது, ஏன்னா யெகோவாயிருக்கிறேன் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். நல்ல ஆண்டவருக்கு நன்றி, ஸ்தோத்திரம்.